ஏங்க சொல் தாமரை. மனசே ஒரே கஷ்டமா இருக்குங்க. ஏன் என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சா? அடிக்கடி கிளம்பி ஈராக் போயிடுறீங்க, ஒரு கண்ட்ரி கூட்டு போங்க. அப்படியா? அவனா வார வாரம் கண்ட்ரி போகிறதுக்கு நம்ம துபாய் அதிபர் நம்ம துபாய் மன்னர் நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்றப்பதான் ஒரு கதை ஞாபகம் வருது. நான் இந்த கதை வந்து கேள்விப்பட்டதான். ஒரு மன்னர் இருப்பார். அவர் அந்த மன்னர் வந்து ரொம்ப சிறந்த மன்னர், எல்லாருக்கும் பிடிச்ச மன்னர். திடீர்னு அதான் அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து வேட்டையாட போறப்ப அவருக்கு வேட்டையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவார், தனியா ஒரு நாள் வேட்டையாட போறப்ப பார்த்தோன்னா அவங்க பையனுக்கு வந்து பாம்பு கடிச்சு அந்த வேட்டையாடுறப்ப அவர் இறந்துருவாரு. இவருக்கு மன்னருக்கு ஒரே கஷ்டமாயிடும். ஐயோ என்னடா நம்மளுக்கு இருந்து ஒரே புள்ள அவனுமே இறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப வந்து சோகத்துல இருப்பாரு. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃபும் இறந்துருவாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு வந்து செட் ஆகாம ஃபுட் பாய்சன் ஆகிடும் அவங்களுக்கு. அவங்களுமே இறந்துருவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோன்னா அவரு கூட அமைச்சரவையில இருந்த ஒரு நல்ல அமைச்சர் அவருமே இறந்துருவாரு. அவரு தான் வந்து அவ்வளோ ஐடியா கொடுக்குற ஒரு மன்னருக்கு. அவருமே இறந்து இவருக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இந்த நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ புது அமைச்சர் வந்து பதவி ஏற்கிறாங்க. அவர் ஏற்றுட்டு இப்போ அவர் தான் வந்து மன்னர் சோகத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு மன்னரையுமே இதுலேருந்து மீட்கணுமே இந்த துக்கத்துலேருந்துன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி தேடி இருப்பார். தேடுறப்ப அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஊரில் ஒரு முனிவர் இருப்பார். அவர் வந்து இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி அந்த துக்கத்துலேருந்து வெளில கொண்டு வர மாதிரி பண்ணுவார். சரி, அவரை பற்றி தெரிஞ்சவர் போய் மன்னர்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஐயா, அவரை நம்ம போய் பார்த்தோன்னா துக்கத்துலேருந்து வெளில வரலாம்னா சரி ஓகே அப்போ அந்த முனிவர் வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு இந்த மன்னர் சொல்லுவார். அப்போ அந்த அமைச்சர் சொல்லுவார், முனிவரை போய் நாம தான் பார்க்கணும், முனிவர் இங்கே வரமாட்டாரு அப்படின்னு. சரின்ட்டு மன்னருக்கும் கொஞ்சம் கோவம் தான் இருந்தாலும் ஏத்துக்கின்னு போவார். முனிவர்கிட்ட போய் இவருடைய கதையெல்லாம் சொல்லுவார் மன்னர். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த முனிவர் என்ன சொல்லுவாருன்னா, போய் ஒரு கைப்பிடி அளவு போய் உப்பு எடுத்துட்டு வாங்க அப்படின்னுவாரு. அப்ப அதுக்கு மன்னர் சொல்லுவார், யார் எங்கே கைப்பிடி அளவு உப்பு எடுத்துட்டு வா அப்படின்னுவாரு. அப்போ முனிவர் சொல்லுவார், யாரும் போக கூடாது, நீ தான் போகணும் அப்படின்னுவாரு. சரின்ட்டு மன்னர் போய் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய குடம் மாதிரி ஒரு கையளவு ஒரு சின்ன குடம் வச்சுக்க, நாங்களாம் வந்து தெவுல்சான்னு சொல்லுவோம். தெவுல்சானா அது ஒரு குடம் மாதிரி, அதுல வந்து போட்டுட்டு உப்பை போட்டு கரைச்சி இதை குடின்னுவாரு. அப்ப மன்னர் சொல்லுவாரு, இது குடிச்சா கறிக்குமே, பரவாயில்ல குடின்னுவாரு. மன்னர் குடிச்சிட்டு இது ரொம்ப கறிக்குது, குடிக்க முடியலன்னுவாரு. அப்படின்னா சொல்லுவாரு, இன்னொரு கைப்பிடி போய் உப்பு எடுத்துட்டு வான்னுவாரு. மன்னர் போய் கைப்பிடி உப்பு அளவு எடுத்துட்டு வந்ததும் இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, இந்த குளத்துல போய் இந்த உப்பை போட்டு கரைன்னுவாரு. அப்ப உப்பு கரைச்சிட்டு இப்ப தண்ணி குடின்னுவாரு. அப்ப மன்னர், இது எல்லாருக்குமே தெரியுமே, இப்ப குடிச்சா கறிக்காது, தெரியும் இருந்தாலும் நீ குடின்னுவாரு. சரின்ட்டு மன்னர் குடிப்பாரு, குடிச்சா கறிக்காது. அப்ப அந்த முனிவர் சொல்லுவாரு, இதே மாதிரிதான் நம்மளுடைய துக்கமும், நீ வந்து குளத்துக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தனா அது வந்து கஷ்டமா தான் தெரியும். அதே அந்த உன்னுடைய துக்கத்தை வந்து குளத்துல போட்டு கரைச்சேன்னா அது துக்கம் பெருசாவே தெரியாது. அது மாதிரிதான் நம்ம மனசு எப்பயுமே வந்து குடம் மாதிரி வச்சுக்காதீங்க, குளம் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் சொன்னாராம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் உங்களுக்கு இது மாதிரி கதை ஏதாவது ஒரு துக்கத்தை பத்தி ஒரு கஷ்டத்தை பத்தி ஏதாவது கதை சொல்லியிருப்பாங்க, அதுல இருந்து வெளியில எப்படி வரணும்ட்டு அது மாதிரி ஏதாவது கதை இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.